ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி நான் வந்து சொன்ன மாரி தான். டூம் ஸ்டேக்கும் அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ்க்கும் நடுவுல நடக்க போறதாவே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிப்போர்ட்கள் படியுமே வந்து ஆல்மோஸ்ட் ஓவரால் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்ன அப்டின்னா, டூம் ஸ்டே நடக்கிறதே வந்து ஸ்பைடிக்கு தெரியாது. அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல தான் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டெண்டட் ரோல் இருக்குன்ற மாரியுமே வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டில் வேர்ல்ட்ல ஜாயின் பண்ற மாரியுமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு சின்ன ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தோணும். வெனம் வரணுமேடா, வெனம் வந்தா தான்டா சீக்ரெட் வார்ஸ்க்கு வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு அழகு அப்டின்னா, அதுக்கேத்த மாரி வந்து எப்படியா கனெக்ஷன் கொண்டு வந்து ஆகணும். சோனி என்ன பண்ண போறான்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம், இப்போ டூம்ஸ்டே ஒரு பக்கம் நடக்கும்போது ஆல்டர்னேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து நடக்கும். எப்படி இன்ஃபினிட்டி வார்க்கும் எண்ட் கேமுக்கும் நடுவுல வந்து ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் வந்து நடந்துச்சோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நடக்கும். எப்படி குவாண்டமேனியால வந்து கேங்க வச்சு ஒரு மிகப்பெரிய கேங் கவுன்சில் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ட் கிரெடிட்ஸ் வந்து காமிச்சாங்களோ, அதுக்கடுத்து கேங் டைனஸ்டி வந்து பண்ண வேண்டியது ட்ராப் ஆயிடுச்சு. அதே மாரி தான் இங்கிட்டு டூம்ஸ்டே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். அது தெரியாம நம்ம ஸ்பைடி வந்து இங்கிட்டு ஒரு சைடு வந்து அவரோட அன்றாட வேலைகள வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு பிராண்ட் நியூ டேல வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்தா வந்து தெரிஞ்சு சீக்ரெட் வார்ஸ்ல வந்து அவர் கலந்துப்பாருன்ற மாரி வந்து ரிப்போர்ட்கள் அஃபிஷியலா வந்து தெரிஞ்சிருக்குது. இன்னும் இது அஃபிஷியல் ஆகணும்னா படக்குழு தாங்க சொல்லணும்.